இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீ அறியாததும் எட்டாததுமான, நீங்கள் அறியாத காரியங்கள், நீங்கள் பார்க்க முடியாத அதிசயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கட்டளையிடுவார். நீங்கள் ஆண்டவரை உண்மையாக தேடும்போது ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, உன் வாயை விரிவாக திற, நன்மையினால் நான் உனக்கு அழிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது, நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்கள் எட்டாததுமான பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் தர விரும்புகிறார். நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் தாமதமாக இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில் சோர்ந்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். நமக்குள்ளாக ஒரு வெறுப்பு உண்டாகி விடுகிறதையும் பார்க்கிறோம். இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை, நான் ஏன் ஜெபிக்க வேண்டும், நான் ஏன் துதிக்க வேண்டும், எனக்கு பைபிள் படிக்கவே பிடிக்கல, ஜெபிக்க பிடிக்கல, சபைக்கு போக பிடிக்கல என்று அந்த அற்புதம் நடக்கலன்னா நம்முடைய வாழ்க்கையில் வருகிற காரியங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் சொல்லுகிறோம். ஆனா ஆண்டவர் அதை விரும்பவில்லை. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அற்புதத்தை எடுக்கிற நேரத்துல வரும்போது நமக்கு பிசாசு என்ன செஞ்சிடறாங்க, பிசாசுக்கு நாம் இடம் கொடுத்து நம் வெறுப்பும் நம்முடைய ஆண்டவரை விட்டு விலகி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் உறுதியாக இருக்கும்போது தேவனை நிச்சயமாக ஆண்டவர் எனக்கு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நான் அவரை விட மாட்டேன் அப்படின்னு ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் தேவை. நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கதான் ஆண்டவர் வந்திருக்கிறார். அநேக ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளதான். ஆண்டவர் கொடுக்க கூடாது, இந்த காரியத்தை நமக்கு செய்யக்கூடாதுன்னு அவரோட விருப்பம் இல்ல. நாம் முழுமையாக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம கிட்டதான் ஏதோ ஒரு பிரச்சனை, நம்ம கிட்டதான் ஏதோ ஒரு குறை இருக்கு. அதை நீங்க சரி செய்யும் போது, நீங்களும் நானும் அதை சரி பண்ணும் போது ஆண்டவர் அந்த அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம், அதை அனுபவிக்கிறோம். ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் தாமதமா இருந்தாலும் நிச்சயமாக அது முடிவிலே அது நமக்கு வந்து சேரும். அது ஆண்டவருடைய வார்த்தை பொய் சொல்லாது. மனிதன் பொய் சொல்லுவார்கள், கைவிட்டு விடுவாங்க, சொன்ன வார்த்தையை மறந்துடுவாங்க. ஆனா நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை விடுதலையாக்குவார், உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், பெரிய காரியங்களை உங்களோட வாழ்க்கையில் செய்வார். ஆண்டவர் சொல்றாரு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஒரு வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நம்முடைய தேவன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள், நாம் கேட்கிற காரியங்கள் பெற முடியாமல் இருக்கலாம். ஆனால் இன்றையிலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்க சித்தத்தின்படி என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க செய்கிற நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள என்னை தகுதிப்படுத்துங்க என்று ஜெபித்து பாருங்க. ஆண்டவர் மேல அதிகமான ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சிம்பிளா ஆண்டவர் சொல்றாரு. ஆனா நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்கள், நன்மைகள் நம்முடைய வாழ்க்கைகள் நடக்காதபடி தாமதமாக வருகிறதை நாம் ஆனாலும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை வழி நடத்தி நமக்கு போதித்து நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அதன் பிறகு நாம் பெற்றுக்கொள்ளுவோம் என்று முழு நிச்சயமாக நம்புங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் யாக்கோப்புக்கு அப்படிதான், ஒண்ணுமே இல்லை, ஆனாலும் ஆண்டவருடைய சமூகத்தை வைராக்கியமாக பிடித்தபடியினால், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன் என்று வைராக்கியமாக நின்றபடியினால் அவர் அற்புதத்தை எடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரே நாள்ல ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருப்பாரா? ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்தை அவர் தேடி இருப்பாரு. விடாப்பிடியா அவர் விசுவாசமாக ஒரு வைராக்கியமாக தெய்வ சமூகத்தில் நின்றபடினால்
அவர் பெற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நான் 1 வருஷம் ஜெபிக்கிறேன், 2 வருஷம் ஜெபிக்கிறேன், 10 வருஷம் ஜெபிக்கிறேன். ஆனா என் வாழ்க்கையில நான் நன்மைய பார்க்கவே முடியல. நன்மை எனக்கு கிடைக்கல என்று சொல்லலாம் நீங்கள். ஆனால் முழுமையாக தேவ சமூகத்தில் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒப்புக்கொடுக்கும்போது, முழுமையாக சப்மிட் பண்ணும்போது, ஆண்டவர் நமக்குள்ளாக நாம இந்த காரியத்த நான் கரெக்ட்டா தான் செய்றேன் என்று நம்ம நினைக்கலாம். ஆனா தேவனுடைய பார்வைக்கு நாம் எப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறோம், நம்முடைய வாழ்க்கையோடைய காரியங்கள் எப்படிப்பட்டவைகளா இருக்கிறது என்று நாம் யோசித்து நிதானித்து பார்க்கும்போது, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த நன்மையை என்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள தடையாய் இருக்கிற காரியங்களை எனக்கு வெளிப்படுத்துங்க. நான் மாற்றிக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே என்று கேட்டு பாருங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உங்களோட பேசுவார். உங்களுக்கு உதவி செய்வார் பிரியமானவர்களே. அப்பொழுது நீங்க பெரிய காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில சுதந்தரித்துக் கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு யாக்கோப்பை போல நான் இருக்கணும். ஒரு யோசுவாவை போல நான் வாழணும். மோசேய போல வாழணும். ஆனா அவங்க பட்ட பாடுகள் விடாப்பிடியாக தேவனை நம்பினபடியினால் ஆண்டவர் அற்புதம் செய்தார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு காரியம் நடக்கவில்லை என்றால் நாம் சோர்ந்து போகிறோம். சோர்ந்து போனாலும் போயிருந்தாலும் பரவாயில்ல. ஆனா மறுபடியும் தன்னை பலப்படுத்தும்படி ஆண்டவர் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நாம் சோர்ந்து போகும்போது ஆண்டவர் நம்மை சோர்வை நீக்குவார் என்று விசுவாசியுங்கள். அவரோடு இருக்கும்போது நம்மை ஆண்டவர் பலப்படுத்துவார், நமக்கு சகாயம் செய்வார், பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாயிருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில இறங்கி பெரிய காரியங்களை செய்து முடிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த நாள்ல ஆண்டவரே எங்களோட இடைப்பட்டீரே, உமக்கு நன்றி. இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாள்ல விண்ணப்பத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதங்களை செய்யுங்க. பலவீனங்களை மாற்றுங்க. பண தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. ஏசப்பா, நீர் திருமண காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. தேவைகளை சந்திங்க. எல்லாவற்றிலும் ஆண்டவரே பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுவீராக. சமாதானத்தை கட்டளையிடுவீராக. நிம்மதியை கட்டளையிடுவீராக. எல்லாவற்றையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.